வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ அப்படி ஜூம் பண்ணுறேன். எப்படி இருக்கு தெரியுதுங்களா? ஏதாவது இங்கே பாருங்களேன். மேலேருந்து எடுத்தோம். ஒரு மலை மேலே இருந்து ஒரு மலையை ட்ரெக் பண்ண போயிருந்தோம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது. அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான கோட்டை இருக்குது. அதெல்லாம் ட்ரெக் பண்ணி முடிச்ச பிறகு மேலேருந்து எடுத்த ஃபோட்டோ இதுக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வறண்ட பகுதி தான், பயங்கரமான வறண்ட பகுதி. வெயில் காலத்தில் வறண்ட காலத்தில் பயங்கர வறண்ட இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வீடு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாய நிலத்தில் இருக்கிற ஒரு வீடு. அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸில், அதாவது யூரோப்பில், யூகேல, யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம இந்தியாவில் கூட இருக்குது. பட் அங்கே வந்து பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆர்என் பார்ன். பார்னுன்னா என்னென்னா, அந்த விவசாய நிலத்திலே இருக்கிற ஒரு வீடு இல்லைனா ஷெட்டு. டெம்பரரியாக அங்கே விளை பொருட்களை வந்து, அதாவது விளைஞ்ச பொருட்களை போட்டு வச்சுக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அதில் ஆடு மாடுகள் எல்லாமே இருக்கும். ஏன் அதில் சில பேர்லாம் பார்ன்லேயே வாழ்வாங்க. அதாவது டெம்பரரியாக இருக்கிறது இல்லாமல் பார்ன்லேயே வாழ்வாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்ன் லைஃபு. எப்படின்னா, அங்கேயே வந்து விளையிறது, கால்நடைகளை வளர்க்குறது, அந்த வாழ்க்கையை வாழ்கிறது. நிறைய நம்ம நாட்டிலையும் பார்த்திங்கன்னா, நிறைய அந்த விவசாயிகள் வந்து அவங்களோட வயலில் வீடு கட்டிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக முக்கியமாக பார்த்திங்கன்னா வயலில் வீடு இருக்கும். அந்த அவங்களோட வாழ்க்கை எல்லாமே அங்கேயே இருக்கும். அது ஒரு அருமையான வாழ்வியல் முறையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு அழகான வீடு, அதில் வந்து தென்னை மரங்கள், அப்புறம் ஒரு கிணறு இருக்குது, தண்ணி இருக்குது கிணத்துல, கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிணத்தோட அந்த பம்பு அந்த இது இருக்குது சொல்லிங்களா, மோட்டர் வீடு. அதுக்கப்புறம் ஒரு மரம், மாமரம்னு நினைக்கிறேன். மாமரம் நிழல் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில். செம்ம வாழ்க்கை இது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்களே. உங்களுக்கு இந்த பார்ன் லைஃப் பிடிக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த இடமும் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இது வந்து கங்குந்தி மலைன்னு சொல்லுவாங்க. குப்பம் பக்கத்தில் இருக்குது. அந்த மலையை வந்து நாங்கள் ட்ரெக் பண்ணி போகும்போது மேலேருந்து எடுத்தோம். நானும் சாம் பிரதரு, விக்கி இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்கள். பாய்.